A day with Singapore. சிம் கார்டு நான் வாங்கினது வந்து எங்க ஐயாவோட ஐபி வச்சு நான் வாங்கினேன். A day with Singapore. நானும் ரூபன் ஐயாவும் போயிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து லிட்டில் இந்தியா போயிட்டு இருக்கேன். லிட்டில் இந்தியா அப்படிங்கிறது இந்தியா வந்து எப்படி இருக்குமோ ஸோ அந்த கல்ச்சர்ஸ் வந்து அங்க இருக்கும். அண்ட் வந்து இந்தியா வந்து எந்த அட்மாஸ்பியர்ல இருக்குமோ சேம் அதே மாதிரி வந்து இங்க வச்சிருப்பாங்க. எங்க சிங்கப்பூர்ல வந்து ஒரு 2-3 பிளேஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் எப்படி இருக்கும். இப்போ சைனா டவுன் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் சைனா எப்படி இருக்குமோ சேம் லைக் அதே மாதிரிதான் வந்து அந்த இடம் இருக்கும். அதே மாதிரி இந்தியா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் வந்து லிட்டில் இந்தியா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ இப்போ அங்கதான் போக போறோம். வாங்க போலாம். நாங்க போயிட்டு எனக்கு ஒரு சிம் ஒன்று வாங்க போறோம். ஒவ்வொரு காருக்கும் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு டிராபிக்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் நிற்பாங்க. அண்ட் லிட்டில் இந்தியா வந்து உள்ள வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மாட்டு வண்டி. அங்க இருக்கிற பில்டிங் தான் வந்து லிட்டில் இந்தியா ஆர்கேடு. அண்ட் தீபாவளி அண்ட் பொங்கலுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி பயங்கரமா வச்சிருப்பாங்க. அண்ட் இங்க சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து கோல்டு கடை. சும்மா நம்ம ஊர் ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி இருக்கும் ஸ்ட்ரீட்ல கடை வச்சிருந்தாங்க எப்படி இருக்காங்க லைக் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. லிட்டில் இந்தியாவுக்கு வந்தா மட்டும்தான் நம்ம ஊர்ல கிடைக்கிற ஃபுட் அண்ட் வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா விஷயங்களும் கிடைக்கும். வேற எங்க மட்டும் சிங்கப்பூர்ல கிடைக்காது. அப்புறம் பூ கடை எல்லாம் இருக்கு. லிட்டில் இந்தியால வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற ஃபுட் எல்லாமே கிடைக்குங்க. தோசை மாவு இட்லி பணியாரம் தான் கிடைக்குதுங்களா எல்லாமே கிடைக்கும். பட் வேற எங்க போனாலும் நமக்கு வந்து சிங்கப்பூர்ல கிடைக்காது. இந்த ஒரு ஏரியால மட்டும் தான் இந்த ஃபுட் கிடைக்கும். கடைக்கு வந்து இருக்கிறோம். இங்க பாருங்க மாவு. அந்த நம்ம ஊர்ல எப்படி வந்து லோக்கல் ஸ்ட்ரீட் ஏரியாவுக்கு நம்ம போனோம்னா தமிழ் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து பாடிட்டு இருப்பாங்க. வேற பிளேஸுக்கு போனா பாட்டு போடுமா? இங்க லிட்டில் இந்தியால மட்டும் தான் பாட்டு பாடுறது. கடை அது கடையில மற்ற ஏரியாலாம் போல இந்த மாதிரி பாட்டு சாங்ஸ் எதுவுமே இருக்காது. இப்படியே ரொம்ப அமைதியா போயிட்டு அமைதியா வர மாதிரி தான் இருக்கும். லிட்டில் இந்தியாவுக்கு வந்தா மட்டும்தான் நம்ம ஊர்ல இருக்கிற அந்த வைப் அப்படியே கிடைக்கும். அங்க பாருங்களேன் எங்கேயாவது குப்பைய பாக்குறீங்களா? பட் அங்கங்க 1-2 இருக்கும். மீதி இடத்துல அதுவும் இருக்காது. இங்க பாத்தீங்களா என்ன கடனே. இங்க எல்லாமே இங்க ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். கீழே கடைகள் இருக்கும். அந்த கடைகளுக்கு உண்டான பார்க்கிங் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவரு தான் வந்து எங்க ஃபேமிலிக்கே வந்து கிராண்ட் ஃபாதர். இவர் தான். இவர் பேர் ரூபன். இன்னைக்கு இவரோட தான் டே அவுட் வந்திருக்கேன். இவருடைய கிளினிக் ஓப்பன்ல இருக்கு. இதுதான் எங்க ரூபன் ஐயாவுடைய கிளினிக். இந்தியாவுடைய டீடைல்ஸ் எல்லாமே இங்க வச்சிருப்பாங்க. இங்கெல்லாம் பாருங்களேன் மனுஷங்க எல்லாம் நின்றுருந்தோம் அப்படின்னா அந்த பேர்ட் எல்லாம் வந்து பக்கத்துலேயே வந்து நிற்கும். நம்ம பக்கமா போனாலும் எதுவும் பண்ணாது. பட் நம்ம ஊர்ல எல்லாம் பக்கமா போனாலும் பறந்து போயிடும்ல. இங்க போயிட்டு நமக்கு அதை தொட்டு கூட பார்க்கலாம். அவ்வளோக்கா ஓடி போகாது. போனா போகுமா போவாதான் போகுமா பாருங்க எவ்வளவு பக்கமா இருக்கும். பறக்கவே இல்லை பாருங்க. என் கூட சேர்ந்து அதுவும் நடந்துக்கிட்டு. சூப்பர் இல்ல? இங்க பாருங்க மெட்ராஸ் பார்பர்ஸ் சென்னை சலூன் கடை. இங்க வந்து தமிழ் புக்லாம் நமக்கு கிடைக்கும். பெட்டி கடை
கோமலா விலாஸ் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இது. இங்க பாருங்க தருணம் கிட்ட பார்த்தீங்களா, ஆடிக்கார்லாம் இங்க அசால்ட்டா பார்க்கலாம். சிங்கப்பூர்ல இந்த திருட்டு பையன்லாம் இருக்குங்களா? ரொம்ப ரேர். ஆனா அந்த அளவுக்கு இல்லை. அந்த தைரியத்துலதான் எல்லாமே ரோட்டு கடையில வந்து நகையை வச்சிருக்காங்க. மக்களே நம்ம ஊர் இளநீ எவ்வளவு முடிச்சிருக்கு பாருங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிம் கார்டு வாங்குறதுக்காக இங்க நானும் ஐயாவும் வந்திருக்கோம். இங்க சிம் கார்டு வந்து நாங்க வாங்கியிருக்கிறது வந்து 2 month வேலிட் சிம் கார்டு அண்ட் 1 month வந்து பிளானோட நாங்க வாங்குறோம். ஓகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு $10 ஆக்சுவலா $10 $12 அந்த மாதிரி ஆஃபர் பிளானோட இருக்கும். சிம் கார்டு வாங்கியாச்சு. அண்ட் நாங்க வந்து இங்க சிம் கார்டு நான் வாங்கினது வந்து எங்க ஐயாவோட ஐபி வச்சு நான் வாங்கினேன். இவங்க வந்து ஐபி வச்சதுனால நான் டக்குனு சிம் கார்டு வாங்கிட்டேன். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள வந்திருக்கோம். இந்த மாதிரி கவர் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க வந்து நமக்கு வேண்டிங்கிறத அந்த கவருக்குள்ள போட்டு தென் பில் கவுண்டருக்கு நம்ம கொண்டு போனோம்னா அவங்க பில் போட்டு கொடுத்துருவாங்க. கேரட் பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. சிங்கப்பூரில் மழை வருகிறது. வீடியோ ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெயிலா இருந்துச்சு. ஒரு 10 to 15 minutes தான் இருக்கும். டக்குன்னு மழை ஊத்துது. மறுபடியும் ஒரு 1/2 hour அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும். ஸோ சிங்கப்பூருடைய கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க தக்காளி இருக்கா, எல்லா தக்காளியும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குங்க. தக்காளி மட்டும் இல்ல, இங்க பாருங்க பூண்டெல்லாம் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து உருளைக்கிழங்கு எல்லாம் அழகா இருக்கு பாருங்களேன், ஒவ்வொன்றும் போட்டு. இப்போ வந்து நாங்க ரோடு கிராஸ் பண்றதுக்கு மெட்ரோக்குள்ள வந்து நம்ம அப்படியே போயிடலாம். லைக் எதுவும் பே பண்ண தேவையில்ல. மெட்ரோல இருந்து ரோடு கிராஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ், ஆர்ட்ஸ் காலேஜுங்களா? ஆமா, ஆர்ட்ஸ் காலேஜ் தான் எப்படி இருக்கு. காலேஜ் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த சிம் கார்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். வந்து பயங்கர மழை பாருங்க. சிங்கப்பூருக்கு யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா எங்க போனாலும் கொடை எடுத்துட்டு போயிடுங்க. இல்லைன்னா அப்புறம் எங்களை மாதிரி தான் நினைச்சிட்டு வரணும். வந்துட்டோம்.